மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவண்ணம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இது இன்றைய செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தமிழகத்தில் தொடங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பணியில் 1.5 லட்சம் பேர் ஈடுபட்டுகின்றனர். முதலமைச்சர் கருணாநிதி இன்று தனது இல்லத்தில் உரிய விவரங்களை தெரிவித்து படிவத்தில் கையெழுத்திட்டார். அப்போது தயாளு அம்மாள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் S. கோபாலகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், துணை ஆணையர் அமர்சார்ஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நடப்பாண்டு முதல் பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட வீடுகள் தொடர்பான தொடர்ச்சியாக இந்த ஆண்டு குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. தனிநபர் தொடர்பான விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படுவதால் தயக்கமின்றி உண்மை தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தவறான தகவல்கள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஆண், பெண் தவிர திருநங்கைகள் குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட உள்ளது. வீடு தேடி வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பவர்களை அலட்சியம் செய்தால் சென்செக்ஸ் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோபாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். தமிழக முதல்வர் கருணாநிதியை அவதூறாக பேசியதை கண்டித்து திமுகவினர் திருச்சியில் ஜனதா கட்சி தலைவரின் உருவ உண்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். முதலமைச்சர் கருணாநிதியை அவதூறாக விமர்சித்ததாக தமிழகம் முழுவதும் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமியை கண்டித்து திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதையொட்டி திருச்சி மத்திய பஸ் நிலையம் அருகில் சுப்பிரமணிய சுவாமியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் மாவட்ட திமுக பொருளாதார KKN தங்கராஜா தலைமையிலும் மாநகர திமுக செயலருமான துணை மேயருமான அன்பழகன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தால் மத்திய பஸ் நிலையம் அருகில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். தென்னக தொடர்கல்வி வாரிய குழுமம் சமநிலை கல்வி, வாழ்க்கை தர மேம்பாடு, வருவாய் பெருகும் திட்டம், தனிநபர் விருப்பம் ஆகிய யுக்திகளை உள்ளடக்கி தொலைநோக்கோடு செயல்பட துவங்கியுள்ளது என்று பிரபல ஹைதராபாத் கல்வியாளர் டாக்டர் நகேந்திர சுவாமி திருச்சியில் கூறினார். தமிழ்நாடு தொடர்கல்வி வாரியம் மற்றும் தென்னக தொடர்கல்வி குழுமம் இணைந்து நடத்திய வாழ்க்கை தர மேம்பாடு கருத்தரங்கை திருச்சியில் ஹைதராபாத் பிரபல கல்வியாளர் முனைவர் நகேந்திர சுவாமி பேசினார். மேலும் பேசுகையில் இந்திய நாட்டின் கல்வி நிலை மேலும் சிறக்க எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும். சுமார் 20% பேர் தான் 11ஆம் வகுப்பில் சேருகின்றனர். மற்றவர்கள் படிப்பை பாதையில் நிறுத்திவிடுவது மிகவும் கவலை அளிக்கிறது. வருவாய் தரும் தொழில் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த நமக்கு பாக்கி தரத்தையும் உயர்த்த தெரிய வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு தொடர்கல்வி வாரிய நிறுவனர் மற்றும் முதல் தலைவர் பிரபல கல்வியாளர் மற்றும் பொருளாதார மேதை டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா அவர்களின் கனவை நனவாக்கும் அனைவருக்கும் வருவாய் பெருக்கும் கல்வியை அடிப்படையாக கொண்டு தற்போதைய தமிழ்நாடு தொடர்கல்வி வாரிய தலைவர் டாக்டர் K. கோவிந்தராஜன் செயல்பட்டு வருகிறார் என்று பிரபல கல்வியாளர் டாக்டர் நகேந்திர சுவாமி தெரிவித்தார். தென்னக தொடர்கல்வி வாரிய குழுமத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சேனை கோவிந்தராஜனை பாராட்டி ஹைதராபாத்தில் அமைந்துள்ள கிராமப்புற வைப்பு நிறுவன செயலர் திருச்சியில் பேட்டியளித்தார். தேசிய அளவில் தமிழ்நாட்டில் தொடர்கல்வி வாரியத்தை சிறப்பாக வழிநடத்தும் சேனை கோவிந்தராஜன் தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து தென்னக தொடர்கல்வி வாரிய குழுமத்தை உருவாக்கி இருப்பது ஒரு தொலைநோக்கு பார்வையாகும். மேலும் சமநிலை கல்வி, வாழ்க்கை தர மேம்பாடு, வருவாய் பெருக்க திட்டம்,
தனிநபர் விருப்பம் ஆகிய காரணிகளை மையப்படுத்தி தென்னக தொடர்கல்வி குழுமம் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். We are all aware of Professor Malcolm Adiseshaya, who was a pioneer in the field of adult and continuing education and was also the founder of the Tamil Nadu Board of Continuing Education several decades ago. Unfortunately, this idea has not seen daylight in any other districts or other states except in the state of Tamil Nadu, and it is now being planned together with the present chairman, Mr. K. Govindaraju, who is heading the Tamil Nadu Board of Continuing Education, to look at the possibility of setting up a southern region board of continuing education. With the things changing as they are, we are all aware and concerned about how people are being benefited by education, and in particular the continuing education, which is more unfortunately still looked upon as means of gaining livelihood rather than means of very effective and important tool of addressing their day-to-day problems more at the village level, at the community level, and even at the group level. And in this sense, we feel that a southern regional effort to combine the good experiences of different states in the under different headings of the continuing adult education over the last few decades, whether we cannot come up with a more practical and a more accessible tool for individuals and groups in the current day situation, where I think the communications channels are increasing, the gaps are reducing, but the opportunities are still not visible for people in this direction. So in that sense, I think an effort bringing the southern region states together and to bring in important people with vast experience and understanding in depth of what the value of continuing adult education can bring to village communities in really ensuring that they participate better in their own governance and are able to resolve a number of issues and problems at the local level. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் வீடு இடிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கி குழந்தை உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். 5 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கோபாலபுரம் ஜான் சாதன தேர்வை சேர்ந்த கார்த்திகேயன் வீட்டில் ஒரு பகுதி மற்றும் மற்றொரு பகுதியில் வாடகைக்கு பாஸ்கரன், ஜுவானி, கோபாலன் ஆகியோர் குடியுள்ளனர். திடீரென அப்பகுதியில் பயங்கர வெடிசத்தம் கேட்டது. இதனால் அப்பகுதியில் இருந்த வீடுகள் அதிர்ந்தன. அதற்கு விரைந்த அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து பார்த்தபோது கார்த்திகேயன் வீடு முற்றிலும் தரைமட்டமாக இருந்தது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்தவர் 5 பேரை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேந்திரன் பேசுகையில், விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதல்வர் கருணாநிதி அறிவித்துள்ளார் என்று கூறினார். விபத்துக்கான காரணம் உள்ள இருக்கிறவங்களுக்கு பர்ன் இன்ஜுரி இருக்குது. அதனால முதல்ல வந்த உடனே தகவலே சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு சொல்லி தான் தகவல் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற எக்ஸ்பர்ட்டும் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்டும் வந்திருக்காங்க. அவங்க அனாலிசிஸை சொல்றாங்க. மேற்கொண்டு இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 5 வகை தானியங்களை கொண்டு விழிப்புணர்வு ஓவியம் வரைந்து பள்ளி மாணவ மாணவிகள் கின்னஸ் சாதனைக்கு முயற்சி செய்துள்ளனர். திருச்சி ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 10 பேரின் புதிய முயற்சியாக ரத்த தானம் செய்வதனால் ஏற்படும் நன்மை மற்றும் ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் 5 வகை தானியங்களை கொண்டு 6 மீட்டர் நீள அகலமுள்ள ஓவியத்தை 2.5 மணி நேரத்தில் வரைந்துள்ளனர்.
இந்த கல்வி மாணவ மாணவிகளின் சாதனை இன்னும் சாதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக பாகிஸ்தானில் 4 மீட்டர் நீள அகலத்தில் தாயங்களை கொண்டு வரையப்பட்டதுதான் சாதனையாக இருந்து வந்தது. அந்த சாதனை முறியடிக்கும் முயற்சியாக திருச்சி மாணவர்கள் இதை வருந்துவதாக குறிப்பிட்டிருந்தனர். திமுக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து திருச்சியில் அதிமுக சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்பட்டது. தோழி ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசையும் மலைநாட்டு திமுக அரசையும் கண்டித்தும் மத்திய அரசின் பொருளாதார கொள்கையை கண்டித்தும் பெட்ரோல் விலை கடந்த 6 மாதத்தில் 7 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. அதிமுக கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களின் உத்தரவின்படி கூட்டணி கட்சியினர் இணைந்து தொடர்முழக்க போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர். அதன்படி திருச்சி மாநகர அதிமுக சார்பில் மாவட்ட கழக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் மற்றும் கழக மாநகர் மாவட்ட செயலாளர் மனோகரன் ஆகியோரின் தலைமையில் திருச்சி புத்தூர் பகுதியில் தொடர்முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிறையில் மத்திய உணவு ஒருவேளை மட்டுமே தரப்படுவதாக புதுவை மத்திய சிறை கைதிகள் குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறை விசாரணை கைதிகள் சிலர் புதுவை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டனர். அப்போது சில கைதிகள் செய்தியாளர்களிடம் தங்களுக்கு தினசரி ஒருவேளை மட்டுமே சிறை உணவு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இதுவரை 15 கைதிகள் சிறைக்குள் இருந்துள்ளதாகவும் மேலும் 20 கைதிகளை சிறைக்குள் கொள்ள முயற்சி நடந்துள்ளதாகவும் கைதிகள் கூறியுள்ளனர். சிறைத்துறை அதிகாரி ஜெயகாந்தன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எப்படி செத்து தானே வெளியே போறோம்? பாடியா வெறும் பாடி தானே வெளியே போகுது. அது நாங்க வெறும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அன்னைக்கே செத்து போயிடும். இது வரைக்கும் ஜெயகாந்தன் தலைமையில 15 பேருக்கு மேல செத்துக்கிறாங்க சார். 3 கொலை முயற்சி வழக்கு உள்ள பதிவாயிருக்குது. 15 பேர் செத்துக்கிறாங்க. 3 பேர் மேல கொலை முயற்சி நடந்திருக்குது. இது வரைக்கும் அதே சிறை அதிகாரி தான் இருந்து இருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் பாதிக்கு மேல் வன பகுதியாகவே உள்ளது. இந்த வனப்பகுதிகளில் ஏராளமான விலங்குகள் வசித்து வருகின்றன. இதில் சில விலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் புகுந்த போது ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை சிரமப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் உதவியை அடுத்துள்ள சிங்கப்பூர் என்னும் பகுதியில் உள்ள ஒரு விவசாய தோட்டத்திற்குள் குட்டியுடன் காட்டெருமை ஒன்று புகுந்தது. இதனை கண்ட தோட்ட அதிபர் சத்தமிட்ட போது குட்டி காட்டெருமையை விட்டு மற்ற காட்டெருமை ஓடிவிட்டது. அப்போது அந்த குட்டி காட்டெருமை கால் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து வனத்துறையினருக்கும் கால்நடை மருத்துவருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த காட்டெருமை சிகிச்சை அளித்து ஒருவரை பகுதிக்கு விதை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதுபோன்று அடிக்கடி காட்டு விலங்குகள் ஊருக்குள் புகுந்து வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகமோ அல்லது வனத்துறையே இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் மாநிலம் தழுவிய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இன்று 3வது நாளாக ஈரோடு மாவட்டத்தில் நீடித்தது. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விற்பனை செய்வதை நிறுத்தினர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பால் உற்பத்தியாளர்கள் தங்கள் கறவை மாடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 2,15,000 லிட்டர் பால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் மூலம் ஆவின் நிறுவனத்திற்கு வரும். வேலை நிறுத்தம் காரணமாக வெறும் 40,000 லிட்டர் பால் மட்டுமே வந்ததாக ஆவின் நிறுவனம் கூறியது. ஆனால் 10,000 லிட்டர் பால் மட்டுமே ஆவின் நிறுவனத்திற்கு சென்றதாக பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க மாநில பொருளாளர் ராமசாமி கூறினார். மேலும் 1 லிட்டர் பால் கூட ஆவின் நிறுவனத்திற்கு செல்லாது என்றும் எங்களின் போராட்டத்தின் காரணமாக ஆவின் பால் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கிடைக்கவில்லை என்றும் நாளை ஆவின் பால் விநியோகம் கடுமையாக பாதிக்கும் என்றும் கூறினார். பால் உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மதிவாணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் செங்கத்துவன் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே 24,000 பேர் இன்னைக்கு பண்ண போறாங்க. இன்னைக்கு சொல்லி அவங்க அதிகாரிகளுக்கு கொடுக்க முடியுமா? 24,000 பேர் அவங்க சங்க வாசல்ல லீவ் லெட்டர் கட்டி அவங்க மட்டும்
புதிய அலக்கரையில் பாதை பணிகள் விரைவில் முடிந்துவிடும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிரீன் தெரிவித்துள்ளார். கரூர் ரயில் நிலையத்தில் திண்டுக்கல் கரூர் ரயில்வே கோரியை ஆய்வு செய்த தென்னக ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிரீன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, சேலம் கரூர் புதிய அகல் ரயில் பாதை விரைவாக செயல்பட்டு வருகிறது என்றும், இதில் நாமக்கல் சேலம் அகல ரயில் பாதை பணிகள் விரைவாக்கப்பட்டு வருகிறது என்றும், இப்பணி ஜூன் மாதம் இறுதிக்குள் முடிவடையும் என்றும் கூறினார். மேலும் நாமக்கல் சேலம் பணி இந்த வருடத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் கரூர் புதிய அகல ரயில் பாதை பணி முடிவடைந்தவுடன் திண்டுக்கல் சேலம் ரயில் பாதை மின் ரயில் பாதையாக மாற்றப்படும் எனவும், பின்னர் ஈரோடு திருச்சி ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்படும் என்றும், ஈரோட்டிலிருந்து கரூர் வழியாக சென்னைக்கு பகல் நேரத்தில் ரயில் விட பரிந்துரை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஈரோடு மாவட்ட ரயில் நிலையத்தில் பயணிகள் பூங்கா, பயணிகள் ஓய்வு அறை ஆகியவற்றை தென்னக ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிரீன் திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி உதவியாளர்கள் அனைவருக்கும் மருத்துவப்படி வழங்குதல், அனைத்து கணினி உதவியாளர்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரந்தரப்படுத்துதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் மாவட்டத்தில் உள்ள 8 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணிகள் முடங்கின. இதனை அடுத்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உட்பட பல சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதில் மாவட்ட செயலாளர் மாதவன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் பணிகள் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்த மாதம் 8, 9, 10 ஆகிய 3 தினங்களும் இந்த வேலைநிறுத்தம் தொடரும். சென்னை வைஷ்ணவ கல்லூரி தேசிய மாணவர் படை மற்றும் தமிழக அரசின் சுகாதார பணிகள் துறை இணைந்த பெண் சிசுக்கொலை தடுப்பு விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தியது. இதை ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா கொடி அசைத்து தொடக்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசும்போது, 2வது கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்பணிக்காக 4616 பிளாக்கள் பிரிக்கப்பட்டு 14 பொறுப்பு அதிகாரிகளின் தலைமையில் 683 மேற்பார்வையாளர்களின் கீழ் 4500 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் கணக்கெடுப்பு பணியாளர்களிடம் பொதுமக்கள் அனைத்து விவரங்களையும் மறுக்காமல் தெரிவிக்க வேண்டும் என்றும், கணக்கெடுப்பு பணியாளர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு கணக்கெடுப்பு நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஈரோடு மாவட்டத்தின் மக்கள் தொகை 22,40,000 உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை அதிகரித்துள்ள நிலையில் ஈரோடு மாநகராட்சி பகுதியில் மட்டும் 11% மக்கள் தொகை சரிந்துள்ளது. இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கியிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் முதன்முதலாக மாவட்ட ஆட்சியர் இல்லத்திலிருந்து இந்த பணி துவக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் சுமார் 150 வீடுகள் கணக்கெடுக்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோராயமாக சரியான தகவல்களை சரியான உரிய முறையிலே சொன்னால்
ஒரு வீட்டிலே கணக்கெடுப்பதற்கு அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் ஆகலாம். வெங்காயம் விலை குறைந்துள்ளது, கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கின்றது, வேண்டுமானால் நானே வாங்கி தருகின்றேன் என்று சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீது நடந்த விவாதத்தில் உறுப்பினர்களான அமைச்சர் வேலுசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் வேலு பதில் தெரிவித்துள்ளார். மேலும் குடிசை வீட்டில் வசிக்கும் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்ட 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆனால் வீடு கட்ட 2 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்று கூறியதற்கு அமைச்சர் பொன்முடி எத்தனை வீடுகள் உங்கள் ஆட்சியில் வழங்கப்பட்டுள்ளது என்று புள்ளியவர்களிடம் கூற தயாரா? ஆனால் முதல்வர் கருணாநிதி 7 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியுள்ளார் என்று பதிலளித்தார். தமிழக அரசின் தொழிலாளர்களின் விரோத போக்கை கண்டித்து கட்டுமான தொழிலாளர்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. கட்டுமான பொருட்கள் விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். விபத்தில் மரணம் அடைந்த குடும்பத்தினருக்கு அரசின் 1 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி ரயில்வே நிலையம் முன்பு கட்டுமான தொழிலாளர் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் கட்டுமான தொழிலாளர்கள் பேசுகையில் 5 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் கட்டுமான தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய மாநிலமாக பாண்டிச்சேரியில் ஓராயிரம் ஓய்வூதியமாக கொடுக்கும் போது இங்குள்ள அரசு வெறும் 500 ரூபாய் மட்டுமே கொடுத்துக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விபத்தின் போது இறந்த தொழிலாளிக்கு தரப்படும் 1 லட்சம் ரூபாய் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். இந்த மறியல் போராட்டத்திற்கு ஏஐடியூசி, ஐஐடியூசி, அதிமுக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு மறியலில் ஈடுபட்டனர். இம்மறியலில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கரூரில் அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு அதிமுக மாவட்ட செயலர் செந்தில் பாலாஜி தலைமை வகித்தார். மதிமுக மாவட்ட செயலர் பழனிமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலர் ரத்தினவேல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் பெரியசாமி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் தங்கதுரை ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வு, மின்வெட்டு, 2G அலைக்கற்றை ஊழல், கட்டுப்படுத்தப்படாத நூல் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெட்ரோல் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்காத மாநில அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று தன்னை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 258.88 புள்ளிகள் குறைந்து 17,516.82 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 79.10 புள்ளிகள் குறைந்து 5233.45 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1881 ரூபாய். நேற்றைய விலையை விட இந்த கிராமுக்கு 14 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுன் தங்கம் 15,048 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 35 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், DTP உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.
தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. Trichy Academy for Competitive Examination, UPSC, Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ் கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம்.